அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நிம்மிஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம மைதா மாவு வச்சு புரோட்டா செய்ய போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு அகலமான பவுல் ஒன்று எடுத்துக்கிட்டு அந்த பவுலில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 750 கிராம் அளவு, அதாவது 3/4 கிலோ அளவு வந்து மைதா மாவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 250 கப் இதில் வந்து 3 கப் சேர்த்து அப்படின்னா 750 கிராம் வருது. இப்போ இந்த 750 கிராம் அளவு மைதா மாவு சேர்த்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதை வந்து வெறும் மாவோட கொஞ்சம் நேரம் உப்பை வந்து மிக்ஸ் பண்ணி விடுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். அடுத்து என்ன பண்ணணும்னா இதுக்கு தேவையான அளவு தண்ணி, மொத்தமாக தண்ணி ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி வந்து சேர்த்து சேர்த்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். இந்த சமயத்தில் இதை நம்ம வந்து ஒரு ஒர்க்கிங் ஏரியாவில் நம்ம பிசைஞ்ச மாவு போட்டுக்க வேண்டியதான். போட்டுட்டு ஃபஸ்ட்டு நல்லா இழுத்து இழுத்து விட்டுக்கணும். எல்லா பக்கட்டும் நல்லா இழுத்து விட்டுட்டு திரும்ப மாவு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விடணும். இப்படி தேய்ச்சிட்டு மாவு நல்ல ஒரு பக்குவம் கிடைக்கும். நம்ம இப்படி செய்யும்போது என்ன ஆகும் அப்படின்னா மாவு வந்து நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக வரும் புரோட்டா. அதுக்காக தான் இதோட டெக்னிக்கே இதுதான். நம்ம கிட்டத்தட்ட நல்லா கொஞ்சம் நேரத்துக்கு இழுத்து மாவை வந்து பிசைஞ்சு விடணும். இப்படியே கொஞ்சம் நேரம் நம்ம ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து இது இப்படியே பண்ணிக்கிட்டே வரணும். அப்படி வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா மாவு வந்து நமக்கு ஒரு நல்ல சாஃப்ட்னஸ் கிடைக்கும். அதுக்காக தான் அந்த சாஃப்ட்னஸ் வரவும் நான் காட்டுறேன் எப்படி செய்யணுன்றது. திரும்ப நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது. மாவை பிசைஞ்சிட்டு அப்படியே உடனே போட்டுருவாங்க. நல்லா மாவை கொஞ்சம் நேரம் நம்ம வந்து இப்படி இழுத்து வந்து பிசைஞ்சு விட்டுட்டே வரணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நல்லா வந்து நமக்கு சாஃப்டாக இருக்கும். நீங்கள் மாவு பார்க்கும்போதே தெரியும். ப்ரெஸ் பண்ண அப்படி வரும். நீங்கள் பார்த்தீங்களா, கிராக்கே இல்லாமல் நல்லா வந்து ஒரு மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்குது. நம்ம மாவு பிசையும் போது இருந்ததுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரிப்பாங்க நல்லா டிஃப்ரென்ஸ். அது மாதிரி மாவை இந்த மாதிரி சாஃப்டாக நல்லா இது பண்ணிக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் நம்ம மாவை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கட் பண்ணி நம்ம ஷேப் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். நான் உங்களுக்கு எப்படி கட் பண்ணுறேங்கிறத காட்டுறேன். நான் தனியாக நம்ம பிரித்து எடுத்துக்க வேண்டியது. இந்த மாவை பிரித்து எடுத்துட்டு வந்து ஒட்டி வச்சுக்க வேண்டியதுதான். எல்லாத்தையுமே வந்து ஊற்றி எடுத்துக்கலாம். வந்து எல்லாத்தையும் கிராக் இல்லாமல் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்க வேண்டியதாக எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. ஓகேவா? உருண்டையை வந்து நம்ம என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு லைட்டை வந்து எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் 2 பக்கட்டும் தடவிக்கலாம். கையிலே வந்து இப்படி பண்ணோம் அப்படின்னா வந்துடும் நம்மளுக்கு. லைட்டாக எண்ணெய் வந்து தடவிக்கங்க. இது வந்து ஒட்டியா நல்லா வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். பண்ணதுக்கப்புறம் லேயர் இப்படி மடித்து விட்டுக்க வேண்டியதுதான். இப்படி நம்ம அடுக்கடுக்காக வந்து நம்ம மடித்து வச்சாச்சு. மடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வந்து ஒரு ரவுண்டு மாதிரி நம்ம இது எல்லாத்தையும் வந்து சுருட்டி வச்சிட வேண்டியதான். இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து பார்க்கும்போது லேயர் தெரியணும். அந்த மாதிரி நம்ம செஞ்சாச்சு. இதை அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட்டில் கொஞ்சம் நேரம் வச்சிடலாம். ஒவ்வொரு புரோட்டாவும் ஒவ்வொரு விதமாக செய்யலாம். இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம மடிச்சுட்டு இருந்தோம். இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா கத்தி வச்சு வந்து கோடு போட்டு வரேன். அது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் சரி, எண்டும் வந்து கிழிஞ்சிடக்கூடாது. இடையில வந்து நம்ம வந்து நல்லா கீறி விட்டுக்கலாம். கீறி விட்டு நம்ம வந்து பார்த்தோம்னா அப்படியே லேயராக வந்து அது வந்து வரும்போது நம்மளுக்கு வந்து நல்லா வந்து சுட்டு எடுக்கும்போது நமக்கு செம்ம சூப்பராக லேயராக கிடைக்கும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து கோடு மாதிரி போட்டு வச்சுருக்கணும். ஸ்டார்டிங்கு எண்டு வந்து கட் பண்ணிடக்கூடாது. இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒன்றோட ஒன்று சேர்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் சேர்த்தா
வந்து நம்ம அதே மாதிரி ரோல் பண்ணி வைக்கும்போது செம்ம சூப்பராக வரும். இப்போ பாருங்களேன், பார்த்தாலே உங்களுக்கு தெரியுதுல்ல. நம்ம பண்ணிவிட்டு லைட்டாக வந்து சாஃப்ட்டுக்காக இழுத்து விட்டு நல்லா அடிச்சு விட்டுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த மாவு இன்னும் நல்லா சாஃப்ட்டாக கிடைக்கும். அதே மாதிரி நம்ம வந்து லைட்டப்போ ரோல் பண்ணி நம்ம வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். ரோல் பண்ணி நல்லா செட் ஆச்சு. இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்படி நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதை கொஞ்ச நேரம் அப்படியே ரெஸ்ட் விட்டுறலாம். அதே மாதிரி அடுத்து இருக்க உருண்டை எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி செஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எல்லா உருண்டையும் நல்லா வந்து தேய்ச்சி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு 1 மணி நேரம் அப்படியே வச்சுட்டேன். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் இப்போ வந்து நம்ம வந்து அடுத்து தோசைக்கல்லில் வந்து இதை வந்து சுட்டு எடுத்துக்கலாம். என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ரெடி பண்ணி வச்சுக்க புரோட்டா மாவு இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம கையினாலே வந்து தேய்ச்சி விட்டுக்கலாம். அந்த அளவு வந்து நல்லா ஊறி சாஃப்டாக தான் இருக்கும். இந்த மாதிரி நம்ம நல்லா வந்து ரவுண்டாக நம்ம வந்து ஷேப்பில் வந்து எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு தோசைக்கல் எடுத்துக்கலாம். அந்த தோசைக்கல் வந்து சூடேறட்டும். தோசைக்கல் வந்து முதல்ல வந்து நல்லா சூடேறணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தோசைக்கல் வந்து நல்லா சூடேறிச்சு. இந்த சமயத்தில் நம்ம வந்து பரட்டி வச்ச மாவு இருக்குது பார்த்தீங்களா, அதை இதோட சேர்த்து நம்ம புரோட்டா சுட்டு எடுத்துக்கலாம். நம்ம தேய்க்கும்போதே தெரியும் அதோட லேயர் வந்து நம்மளுக்கு அழகாக வரும். இப்போ பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா புரோட்டா வந்து மேலே வந்து நல்லா வெந்து வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த சமயத்தில் எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமே சேர்த்துக்கலாம். புரோட்டாக்குனா எண்ணெய் தான் ஸ்பெஷலு. சேர்த்துட்டு நம்ம இப்படி திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா புரோட்டா வந்து அப்படியே விட்டுறக்கூடாது. எல்லா பக்கட்டும் வந்து வேகணும்ல, அதுக்காக வந்து அப்படியே எல்லா பக்கட்டும் வேகிற மாதிரி கரண்டி வச்சு நம்ம நல்லா வந்து திருப்பி திருப்பி விட்டுருக்கணும். திருப்பி திருப்பி விட்டது வந்து புரோட்டா வந்து செம்ம சூப்பராக நம்மளுக்கு ரெடியாக வந்துச்சு. இதை வந்து ஒரு ஒர்க்கிங் ப்ளேஸில் போட்டு நல்லா வந்து சூடாக இருக்கும்போது நம்ம வந்து நல்லா தட்டி விடணும். அப்படி தட்டி விட்டோம் அப்படின்னா நல்லா இன்னும் சாஃப்டாகவும் நமக்கு லேயராகவும் செம்மையாக கிடைக்கும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா செம்ம சூப்பராக வந்து புரோட்டா வந்துடுச்சு. நீங்கள் பார்க்கும்போதே தெரியுதில்ல, அது எப்படி லேயராகவும் செம்ம சூப்பராக வந்திருக்குல்ல. பார்க்கும்போதே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அதே மாதிரி அது டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். அதேமாரி மீதி இருந்த எல்லா மாவுலையும் வந்து நான் புரோட்டா செஞ்சு எடுத்துட்டேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியுது புரோட்டா எவ்வளோ சாஃப்டாகவும் லேயர் லேயர் செம்ம சூப்பராக வந்திருக்கும். நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் புரோட்டா செம்ம சூப்பராகவும் எம்மியாகவும் டேஸ்ட்டாக கிடைக்கும். நீங்களும் இந்த புரோட்டா ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குங்கிறது சொல்லுங்கள். தேங்க்யூ.